வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விமலநாதன், ஆசிரியர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இன்று நாங்கள் நிகழ்தகவு தொடர்பான விடயங்களை உங்களுடன் ஆராயலாம் என்று வந்திருக்கின்றேன். நாலு தேற்றங்கள் பார்த்து நாங்கள் அந்த 4 தேற்றங்களுக்குரிய கொஞ்சம் பயிற்சிகள் பார்ப்போம். முதலாவது வினா 2019ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமில் வந்த ஒரு வினா. சரி, ஏயின் நிகழ்தகவு தந்திருக்கு, ஏ இடவெட்டு பியின் நிகழ்தகவு தந்திருக்கு, பி ஏ டேஸ் இடவெட்டு பியின் நிகழ்தகவு தந்திருக்கு. அப்போ எங்களுக்கு இந்த இதை கண்டவுடனே ஏ டேஸ் இடவெட்டு பியை கண்டவுடனே நீங்கள் என்ன எழுதுவீங்கள்? டேஸ் இல்லாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவில் இருந்து இடைவெட்டின் நிகழ்தகவை கழிக்கணும். பிபியில் இருந்து பி ஏ இடவெட்டு பியை கழிக்கணும். சரியா? இப்போ இது 1/10 தந்திருக்கு, இது 1/10. பிபி காணோம், பிபி காணோம். பி ஏ இடவெட்டு பி 2/5 தந்திருக்கு. அப்போ இதில் இருந்து நாங்கள் பிபியை காணலாம். பிபி சமன் 1/10 சக 2/5. அப்போ அது 4/10, இது 1/10, 5/10 அரை. அப்போ பியின் நிகழ்தகவு, இந்த பியின் நிகழ்தகவு அரை என்று வந்திருக்கு. சரியா? அடுத்தது பி ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ். சரிதான்? ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ். இது ஒரு அழிச்சு போட்டு செய்கிறேன். சரி, பி ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ். இந்த தொடைகளுக்குரிய அட்சர கணித விதிகள் முதல் பார்த்துனா, ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸை இன்னென்று எழுதலாம். ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் டேஸ் என்று எழுதலாம். அடுத்த தேற்றம் பி ஏ டேஸ் என்றா 1 - PA. அப்போ இதை 1 - PA ஒன்றிப்பு பி என்று எழுதலாம். சரிதானே? ரைட். இங்கே பாருங்கோ, 4வது முடிவு பி ஏ ஒன்றிப்பு பியை PA சக பிபி சய பி ஏ இடவெட்டு பி என்று எழுதலாம். சரி, இப்போ இதில் பிஏ எங்களுக்கு தெரியும் 3/5, பிபி அரை என்று கண்டனாங்கள், பி ஏ இடவெட்டு பி 2/5 அங்கே தந்திருக்கிறார். சரிதான்? பி ஏ இடவெட்டு பி 2/5 அங்கே தந்திருக்கிறார். அப்போ இதை நீங்கள் சுருக்கினீங்களா? சரி, சரிதான்? 1 சய, சரிதான்? இல்லை போமாசி 10, இது 6, இது 5, இது 4. சரிதான்? அப்போ 6, 5, அது 4. அப்போ இதில் 1. சரிதான்? சரி, இதை சுருக்கினீங்களா 1 சய 7/10. அப்போ 3/10 உங்களுக்கு விட வரும். சரிதான்? அப்போ அந்த தேற்றங்கள் தெரிஞ்சா, சரிதான், அதோட அந்த தொடைகளுக்குரிய அட்சர கணித விதிகளும் தெரிஞ்சா, இப்படி பார்ட் ஏல வார கேள்விகளை மிக இலகுவாக எல்லா மாணவர்களும் செய்து கொள்ளலாம். 2வது வினாவை நாங்கள் இன்று பார்க்கிறோம். 2வது வினா 2014ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமில் வந்த ஒரு வினா. சரி, மிக இலகுவான ஒரு வினா. இங்கே கவனிங்க. P
ஏ ஒன்றிப்பு பி இடைவெட்டு ஏ டேஸ் ஒன்றிப்பு பி டேஸ். சரி, இதை நாங்கள் என்னென்று எழுதலாம்டா, ஏ ஒன்றிப்பு பி இடைவெட்டு இதை ஏ இடைவெட்டு பி முழுவதின் டேஸ் என்று எழுதலாம். சரியா? ரைட். அதாவது ஏ ஒன்றிப்பு பி மைனஸ் ஏ இடைவெட்டு பி. இந்த இப்படி ஒரு முடிவு உங்கள்கிட்ட நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் சரிதானே, ஏ பியின் ஒரு தொடை பிரிவாக இருந்தால் பி பி மைனஸ் ஏ சமன் பிபி மைனஸ் பிஏ. இப்படி ஒரு முடிவு நாங்கள் பார்த்து நாங்கள் ஏ வந்து பியின் ஒரு தொடை பிரிவாக இருந்தால் பி பி மைனஸ் ஏ சமன் பிபி மைனஸ் பிஏ என்று பார்த்து நான். அதே மாதிரி இந்த ஏ இடைவெட்டு பி என்றது ஏ ஒன்றிப்பு பியின் ஒரு தொடைப்பிரிவு, ஒரு உபதொடை. ஆகவே என்னென்று எழுதலாம், பி ஏ ஒன்றிப்பு பி மைனஸ் பி ஏ இடைவெட்டு பி. சரியா? இந்த இறுதி ஒரு முடிவு பார்த்து நாங்கள் பி ஏ ஒன்றிப்பு பிக்கு அதிண்ட விரிவை நாங்கள் எழுதுவோம். இங்கே பாருங்கோ, பிஏ சக பிபி சய பி ஏ இடைவெட்டு பி மைனஸ் இன்னும் ஒரு பி ஏ இடைவெட்டு பி. ரைட். அப்போ இதை சேர்த்து பிஏ சக பிபி சய 2 பி ஏ இடைவெட்டு பி. இதைத்தான் நாங்கள் நிறுவோம். இதைத்தான் நாங்கள் நிறுவ சொல்லி கேட்டுக்கிடக்கு. சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் ஒரு 3வது கேள்வி. இதுவும் சரிதான், ஃபைனல் எக்ஸாமில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் கேட்கப்பட்ட வினா. ஏ பி சி ஆகியன ஒரு மாதிரி வழி ஒமேகாவின் தம்முள் புற நீக்கும் ஜாபுமளாவிய நிகழ்ச்சிகள். சரிதான்? ஏயின் நிகழ்வு 2p, பியின் நிகழ்வு பி வர்க்கம், சியின் நிகழ்வு 4p சயம். பியின் பெருமானத்தை கேட்டுக்கிறாங்க. சரி, இங்கே பாருங்க, இந்த ஏபிசி ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். ஏபிசி ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். ஏபிசி ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். சரி, ஜாவுமளாவிய நிகழ்ச்சி என்றா என்ன? எல்லாத்தையும் ஒன்றிப்படுத்த மாதிரி வழி வரும். ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சி ஒமேகா. சரி, அப்போ நிகழ்வை 2 பக்கம் எழுதுவோம். ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சி சமன் பி ஒமேகா. பி ஒமேகா உண்டு. எங்களுக்கு தெரியும் ஜாவுமளாவிய நிகழ்ச்சி என்றா ஒன்றிப்படுத்த ஒமேகா. இன்னும் ஒரு தரவு தந்திருக்கு. சரிதான்? தம்முள் புற நீக்கும் ஜாவுமளாவிய நிகழ்ச்சி. இங்கே பாருங்க, தம்முள் புற நீக்கிற நிகழ்ச்சிகள் ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். புற நீக்கிற நிகழ்ச்சி என்றா ஒன்றிப்படுத்து போட்டு நிகழ்வை காண்றது, தனித்தனிய நிகழ்வை எழுதி கூட்டலாம். அப்போ இதை நாங்கள் என்னென்று எழுதலாம், பிஏ சக பிபி சக பிசி
இங்கே வேணுமெண்டா இதில் காரணத்தை போடலாம். சரிதான். இந்த A, B, C தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள். இப்போ காரணம் எழுதி பழகும். அது அங்கே காரணம் அவர் தந்தபடியாக பிரச்சனை இல்லை என்றாலும் நீங்கள் எழுதி பழகும். சரி, அப்போ இதில் எங்களுக்கு பிஏ தெரியும் 2p, பிபி தெரியும் பி வர்க்கம், பிசி தெரியும் 4p சய உண்டு. பிஏ 2p, பிபி பி வர்க்கம், பிசி 4p சய உண்டு சமன் உண்டு. சரி, இப்போ எங்களுக்கு பியிலே ஒரு இருபடி சமன்பாடு வந்துட்டுது. பி வர்க்கம் சக 6p சய 2 சமன் 0. இப்போ நாங்கள் இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதால பியின் பெருமானத்தை காணலாம். இதை காரணிப்படுத்த இயலாது. ஆகவே சரிதான், பி சமன் சய பி சக அல்லது சய வர்க்கமூலம் பி வர்க்கம் சய 4 A 1 C சய 2 கீழே 2A. அப்போ இங்கே பாருங்க, ஒரு 2 மேலே பொது எடுத்து வெட்டலாம். அப்போ சய 3 சக அல்ல சய வர்க்கமூலம் அப்போ 9, அப்போ 11 வரும். இந்த பி என்றது நிகழ்தகவு, ஒரு நாளும் மறையா வரையலாம். சரிதான், இந்த பி வந்து நிகழ்தகவு, ஒரு நாளும் மறையா வரையலாம். சரிதான். இப்போ உங்களுக்கு அந்த பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, இந்த 2p பி வர்க்கம் இது நேராக இருக்கும், இது நேராக இருக்கும். இப்போ நேராக இருக்கணும்னா பி வருது 1/4. அப்போ இப்போ 1/4 விடவே பெரிது சமனாகவும் வரலாம், சமனாகவும் வரலாம். 1/4 விட பெரிது அல்லது சமன். சரிதான். ஆகவே இதில் சரிதான் பி சைவரை விட பெருசு. ஆகவே பி சமன் இந்த மைனஸ் எடுக்கிறது வராது. சரியா? ரைட். அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த 4வது கேள்வியை பாருங்க. பியின் நிகழ்வு தந்திருக்கு, ഇതിൻ്റെ நிகழ்வு தந்திருக்கு, பியின் நிகழ்வு தந்திருக்கு. பி ஏ இடைவெட்டு பி இடைவெட்டு சி டேஸ் ഇതിൻ്റെ நிகழ்வு தந்திருக்கு. பி பி இடைவெட்டு சியின் நிகழ்வு கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இப்படி ஒரு முடிவு இருக்கு. இப்போ பி எக்ஸ் இடைவெட்டு பை டேஸ் உங்களுக்கு தெரியும். டேஸ் இல்லாத நிகழ்ச்சியின் நிகழ்வில் இருந்து இடைவெட்டின் நிகழ்வை கழிக்கணும். இந்த முடிவைத்தான் நாங்கள் இங்கே பாவிக்க போகிறோம். சரியா? ரைட். இங்கே பாருங்க, இப்போ இந்த முடிவை பெறக்கூடிய மாதிரி இப்போ நான் இப்படி எழுதுறேன். என்ன? பி ஏ டேஸ் இடைவெட்டு பி இடைவெட்டு சி டேஸ். இந்த முடிவை பாவிக்க போகிறோம். டேஸ் இல்லாத நிகழ்ச்சியின் நிகழ்வில் இருந்து இடைவெட்டின் நிகழ்வை கழிக்கணும். அப்போ இப்போ என்னென்று எழுதலாமண்டா, டேஸ் இல்லாத நிகழ்ச்சியின் நிகழ்வு இதில் இருந்து இடைவெட்டின் நிகழ்வை கழிக்கணும்.
சரி பி இடைவெட்டு சி டேஸ் இடைவெட்டு ஏ இதை கழிக்கும் சரிதான். அதாவது நான் இந்த முடிவைத்தான் பாவிக்கிறேன், இந்த முடிவை பாவிக்கிறேன். திருப்ப இது பிபி மைனஸ் பி பி இடைவெட்டு சி என்று எழுதலாம் சரிதான். எங்களுக்கு இந்த முடிவுகள் தெரியும். பிபி 3/4 இதுதான் காணணும். இது 1/3. இப்போ கேள்வி பி பி இடைவெட்டு சி தான் கேள்வி. அப்போ இங்கே நாங்கள் அதை எழுவாயாக்கி காணுவோம், எழுவாயாக்கி காணுவோம் சரியா. இங்கே பாருங்க பி பி இடைவெட்டு சி 3/4 சய 1/3 சய 1/3. அப்போ உங்களுக்கு தெரியும் பூமாசி 12 சரிதான் 9 9 இது 4 சய 4 அப்போ 1/12 வரும் சரியா ரைட். அப்போ இந்த வினாவுக்கு நாங்கள் பயன்படுத்தின முடிவு சரிதான் இது மட்டும்தான் சரிதான். வேறு மாதிரி இந்த வினாவை அணுகின கொஞ்சம் பெருசாக போகும். இது மிக இலகுவாக இந்த முடிவை பாவிச்சு நாங்கள் செய்திருக்கிறோம் ரைட். அடுத்த 5வது கேள்வி ஏ பி ஆகிய நிகழ்ச்சிகள் ஏயின் நிகழ்வு தந்திருக்கு PA தசம் 4 PB தந்திருக்கு தசம் 3 PA இடைவெட்டு B டேஸ் தந்திருக்கு தசம் 25. இப்போ முதலாவது கேட்டது 2 நிகழ்ச்சிகளும் நேர்றதற்கான, ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நேர்றதற்கான நிகழ்தகவு. சரி கவனிங்கோ. இப்போ இப்படி ஒரு தரவு தந்தால் உடனே நாங்கள் என்ன எழுதுவோம், டேஸ் இல்லாத நிகழ்ச்சியின் நிகழ்வில் இருந்து இடைவெட்டின் நிகழ்வை கழிப்போம். சரியா. எங்களுக்கு PA தெரியும் தசம் 4 PA இடைவெட்டு B 0.25. இதில் இருந்து PA இடைவெட்டு Bயை காணுவோம். தசம் 4 தசம் 25 கழிச்சா 0.15. சரியா ரைட். PA இடைவெட்டு B தான் இந்த 2 நிகழ்ச்சிகளும் நேர்றதற்கான நிகழ்வு. PA இடைவெட்டு B ஏயும் நடக்கணும் பியும் நடக்கணுமெண்டா அது A இடைவெட்டு B 2 நடக்கணுமெண்டா சரிதான். ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நடக்கணுமெண்டா சரிதான். இது முதலாவது ஓகே. அடுத்த ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நேரணுமெண்டா இங்கே பாருங்கோ. A ஒன்றிப்பு Bயில் A இடைவெட்டு Bயை கழிக்கணும்.
ஏ நடந்தால் பி நடக்கக்கூடாது, பி நடந்தால் ஏ நடக்கக்கூடாது. அப்போ ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நேர்றதுக்கான நிகழ்தகவண்டா ஏ ஒன்றிப்பு பி மைனஸ் ஏ இடைவெட்டு பி, முன்னுக்கு ஒரு பி போட்டால் நிகழ்தான், அப்படி பி போடாட்டி அது நிகழ்ச்சி. சரிதான், ரைட். இதுதான் ரெண்டாவது. சரிதான், சரி. இங்கே பாருங்க, அப்போ ரெண்டாவது பி ஏ ஒன்றிப்பு பி மைனஸ் ஏ இடைவெட்டு பி. இந்த முதல் சொன்ன மாதிரி ஏ இடைவெட்டு பி என்றது ஏ ஒன்றிப்பு பியின் ஒரு தொடை பிரிவு, ஒரு உபதொடை. அப்போ இது என்னென்று எழுதலாம், பி ஏ ஒன்றிப்பு பி மைனஸ் பி ஏ இடைவெட்டு பி என்று எழுதலாம். ஏ இடைவெட்டு பி என்று எழுதலாம். பி ஏ ஒன்றிப்பு பிஏ பிஏ சக பிபி சய பி ஏ இடைவெட்டு பி. இஞ்சாலேயும் ஒரு பி ஏ இடைவெட்டு பி இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்து பிஏ சக பிபி சய 2 பி ஏ இடைவெட்டு பி. அப்போ ഇതിൻ്റെ பெருமானங்கள் எல்லாம் தெரியும். சரிதான், பிஏ பெருமானம், பிபிൻ്റെ பெருமானம், பி ஏ இடைவெட்டு பி தசம் 1.5. சரிதான், இந்த பி ஏ இடைவெட்டு பியின் பெருமானத்தை நாங்கள் முதல் எழுதுவோம் 2 தர. சரிதான், இப்போ பிஏ பிபி அந்த பெருமானத்தையும் போட்டோம்டா. சரி, இது பாருங்க. சரி, அப்போ இது தசம் 4, இது தசம் 3. சரிதான், தசம் 4 சக தசம் 3, இதுவும் தசம் 3. ஆகவே அது வெட்டுப்பட்டு தசம் 4 வரும். இதுதான். சரிதான், ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நேர்றதற்கான நிகழ்தகவு. சரியா, ஆறாவது வினாவை பாருங்க. சரிதான், இப்போ இதில் என்னண்டா இந்த முக்கியம், வசனங்களில் இருக்கிறத குறியீட்டில் மாற்றினாத்தான் நாங்கள் வினாவுக்கு விடையளிக்கலாம். பல மாணவர்களுக்குள்ள பிரச்சனை அதுதான். இந்த வசனங்களில் இருக்கிறத நிகழ்தகவில் வசனங்களில் இருக்கிறத குறியீட்டுகளில் மாற்றும். அதுக்குத்தான் இந்த ஒரு வினா தந்திருக்கு. இங்கே பாருங்க, ஏபி என்றது 2 நிகழ்ச்சிகள், ஒமேகாவில் இருக்கிற 2 நிகழ்ச்சிகள். முதலாவது சொல்லி கிடக்கு ஏ கம பி ஆகிய இரு நிகழ்ச்சிகளும் நேர்வதற்கான நிகழ்தகவு. சரி, இப்போ ஏ என்ற நிகழ்ச்சி பி என்ற நிகழ்ச்சி ரெண்டும் நடக்கணுமெண்டா அது இடைவெட்டு நிகழ்தகவண்டா முன்னுக்கு பி போடும். அப்போ இதுதான் ஏயும் நடக்கணும் பியும் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு பி ஏ இடைவெட்டு பி. சரியா, சரி. இந்த வென் டயக்ரத்தில் வச்சு நீங்கள் இப்படி யோசிக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ ஏயும் நடக்கணும் பியும் நடக்கணுமெண்டா இடைவெட்டு 2 கிளையும் இருக்கணுமெண்டா மேல். சரியா, ரைட். அப்போ இதுதான் முதலாவது. அடுத்த ரெண்டாவது பார்ப்போம். ஏ கம பி ஆகிய நிகழ்ச்சிகளில் ஏ மாத்திரம் நேர்வதற்கான நிகழ்தகவு. ரெண்டாவது ஏ மாத்திரம் நேரும் வேண்டா பி நேரக்கூடாது. ஏ இடைவெட்டு பி டேஸ் நிகழ்தகவண்டா முன்னுக்கு பி போடும். ஏ கம பி ஆகிய இரு நிகழ்ச்சிகளில் ஏ மாத்திரம் நேர்வதற்கான நிகழ்தகவு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஏ என்ற நிகழ்ச்சி நடக்கணும் பி என்ற நிகழ்ச்சி நடக்கக்கூடாது.
அப்போ இதுதான். அல்லது PA - B என்று போடலாம். வேறு உங்களுக்கு தெரியும் இதில் இருந்து என்ன எழுதுவீங்க, அங்கால அந்த தேற்றத்தை பாவிச்சு PA - PA இடவிட்டு B அங்கால செய்து கொண்டு போவீங்க. சரி, மூன்றாவது கேட்டு கிடக்கு. மூன்றாவது A, B ஆகிய இரு நிகழ்ச்சிகளில் குறைந்தது ஒரு நிகழ்ச்சியாவது நேர்வதற்கான நிகழ்தகவு. ஒரு நிகழ்ச்சியாவது நேரும் குறைஞ்சது. சரிதான், இங்க பாருங்க, இந்த வென் டயரத்தை பாருங்க. குறைஞ்சது ஒரு நிகழ்ச்சி என்ற கருத்து என்ன? A நடக்கலாம், B நடக்கலாம், அல்லாட்டி ரெண்டும் நடக்கலாம். அப்ப நிகழ்தகவு வேண்டாம், முன்னுக்கு P போடணும். A ஒன்றிப்பு B. சரிதான், குறைஞ்சது ஒரு நிகழ்ச்சியாவது நேர்வதற்கான நிகழ்தகவு. சரியா, ரைட். அடுத்த நாலாவது A, B ஆகிய இரு நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியும் நேராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு நிகழ்ச்சியும் நேராமல் ஏயும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாது. சரி, அது என்னென்று செய்கிறது. சரிதான், ரைட். இங்கே பாருங்க, அதை எப்படி நாங்கள் பார்க்கிறது. சரி, இதில் எழுதுறேன் பாருங்க. நாலாவது P A டேஸ் இடைவெட்டு B டேஸ். ஏயும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாது. இது A, இது B. ஏயும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாதுன்னா இஞ்சால வெளியில வரும். இஞ்சால வெளியில வரும். அப்ப A டேஸ் இடைவெட்டு B டேஸ் என்று எழுதலாம். அல்லாட்டி P A ஒன்றிப்பு B முழுவதின் டேஸ் என்று எழுதலாம். உங்களுக்கு டிமோகன்ஸ் லோவில் இருந்து A ஒன்றிப்பு B முழுவதின் டேஸ் என்னத்துக்கு சமன்? A டேஸ் இடைவெட்டு B டேஸுக்கு சமன். இது உங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி எழுதுறதை விட இப்படி எழுதினீங்களா பிறகு நீங்கள் 1 - PA ஒன்றிப்பு B என்று எழுதி அங்கால இந்த வினாவுக்கு விடையளிக்க முடியும். சரியா, அடுத்தது அஞ்சாவது A, B ஆகிய இரு நிகழ்ச்சிகளில் சரியாக ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நேர்வதற்கான நிகழ்தகவு. A, B ஆகிய இரு நிகழ்ச்சிகளில் சரியாக ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் நேர்வதற்கான நிகழ்தகவு. ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் இந்த வெண்டயரத்தில் கீர்னீங்களா A நடந்தா B நடக்கக்கூடாது, அல்லாட்டி B நடந்தா A நடக்கக்கூடாது. அப்போ இதை நாங்கள் என்னென்று எழுதலாம்? A ஒன்றிப்பு Bயில் A இடைவெட்டு Bயை கழிக்கலாம். A ஒன்றிப்பு Bயில் A இடைவெட்டு Bயை கழிக்கலாம். இந்த A இடைவெட்டு B என்றது A ஒன்றிப்பு B என்ற தொடர்பிரிவு. ஆகவே PA ஒன்றிப்பு B சய PA இடைவெட்டு B என்று இப்படி எழுதலாம். இதை இஞ்சால PA ஒன்றிப்பு B சய PA இடைவெட்டு B இப்படி எழுதலாம். சரியா, ரைட். அப்போ இந்த 5 வசனங்களில் தந்த இந்த இதை குறியீடுகளில் எழுதியிருக்கிறோம். இது மிக முக்கியமானது. பரீட்சை வினாக்களில் வசனங்களில் இருக்கிறத குறியீடில் மாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் ஏற்படும். சரி, அடுத்தது ஒரு தியரி, நிபந்தனை நிகழ்தகவு. எழுமாற்று பரிசோதனை ஒன்றில்
A, B என்பன இரு நிகழ்ச்சிகளாகவும் PA பெரிது பூஜ்ஜியம் ஆகவும் உள்ளன. நிகழ்ச்சி A நடைபெற்றதெனின் நிகழ்ச்சி B நடைபெறுவதற்கான நிபந்தனை நிகழ்தகவு. இங்கே பாருங்க, நிகழ்ச்சி A நடந்ததென்று தந்திருக்கிறார். நிகழ்ச்சி B நடைபெறுவதற்கான நிபந்தனை நிகழ்தகவு என்னென்று வரையறுக்கப்படும் என்றால் P B இடைவெட்டு Aயின் கீழ் PA. B இடைவெட்டு A என்றால் A இடைவெட்டு B என்றால் எல்லாம் உண்டுதான், சரிதான், பரிவர்த்தனை விதிக்குட்பட்டது, ஆகவே எல்லாம் உண்டுதான், சரிதான். அப்போ இதுதான் நிபந்தனை நிகழ்தகவு. இந்த PA நேரண்டு தந்தது இங்கே கீழே வாரபடியா, சரியா? அப்போ PA நேரண்டா தான் இது வரையறுக்கப்படும். சரி, இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். கோடாத தாயக்கட்டை ஒன்று எறியப்படுகின்றது. சரி, மாதிரி வழி என்ன? ஒரு கோடாத தாயக்கட்டை எறியப்படுது. மாதிரி வழி 1 2 3 4 5 6. சரி, என்ற நிகழ்ச்சியை வரையறுப்போம். ஒற்றையெண் தோன்றுதல். என்ற நிகழ்ச்சியை வரையறுக்கிறேன், ஒற்றையெண் தோன்றுதல். பி என்ற நிகழ்ச்சியை வரையறுக்கிறேன், இரண்டிலும் பெரிதாக இருத்தல். உங்களுக்கு தெரியும் ஏக்குள்ள என்னென்ன வரும், என்னென்ன பேறுகள்? ஒற்றை எண்ணண்டபடியா 1 3 5. பி ரெண்டிலும் பெரிதாக இருத்தல். ரெண்டை விட பெருசாக இருக்கிறது 3 4 5 6. இப்போ நிபந்தனை நிகழ்வு என்ன? ஒற்றையெண் தோன்றியதென்று தரப்பட்டிருக்கு, அது தெரியும். ஒற்றையெண் தோன்றியதெனின் அது ரெண்டிலும் பெரிதாக இருப்பதற்கான நிபந்தனை நிகழ்தகவு. சரி, எங்களுக்கு ஒற்றையெண் தோன்றியதெனின் ஏ நடந்தண்டு தரப்பட்டிருக்கு. பி நடக்கிறதுக்கான நிபந்தனை நிகழ்தகவு. எங்களோட வரைவிலக்கணம் பி இடைவெட்டு ஏயின் கீழ் PA. சரிதான், பி இடைவெட்டு ஏ, சரிதான். ஏ தெரியும், பி தெரியும். அப்போ ஏ இடைவெட்டு பி என்னவர்? ஏ இடைவெட்டு பி இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது 3 5. அப்போ ஏ இடைவெட்டு பி 3 5. அப்போ ஏ இடைவெட்டு பியின் நிகழ்தகவு அதுக்கு இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 2, மாதிரி வழிக்க இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 6, 2 கீழ் 6. ஏ இடைவெட்டு பி ஏக்கையும் இருக்கணும், பிக்கையும் இருக்கணும், 3 5. அப்போ ஏ இடைவெட்டு பிக்கு இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 2, மாதிரி வழிக்க இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 6, 2 கீழ் 6. PA ஏக்க இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 3, மாதிரி வழிக்க இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 6. அப்போ 2 கீழ் 3. இதுதான் நிபந்தனை நிகழ்தகவு. சரியா? ரைட். அடுத்தது ஒரு முக்கியமான முடிவு, நிகழ்தகவின்
பெருக்கல் விதி. இங்கே பாருங்க, இப்போ ஏபி என்ற ரெண்டு நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவின் பெருக்கல் விதி. இந்த ஏயின் நிகழ்வு எழுதினா இஞ்சால நிபந்தனை நிகழ்வு வரும். நிகழ்ச்சி ஏ நடைபெற்றதெனில் நிகழ்ச்சி பி நடைபெறுவதற்கான நிபந்தனை நிகழ்வு. இது ஏ பி என்ற ரெண்டு நிகழ்ச்சிகளின் பெருக்கல் விதி. இதே மாதிரி ஏபிசி என்ற மூன்று நிகழ்ச்சிகளின் நிகழ்வின் பெருக்கல் விதி. முதல் ஏ எழுதுவோம். பிறகு probability of B given A என்றவர் பேந்து சி எழுதேக்க அங்கே ஏ இடவட்டு பி இப்படி வரும். சரிதான், ரைட். அப்போ இதுதான் நிகழ்தகவின் பெருக்கல் விதி. இது நாங்கள் இந்த இதின் விரிவெழுத முதலாவது பாருங்கோ, இந்த பி இதின் விரிவெழுதுவோம். இங்கே பாருங்க, இதின் விரிவெழுதினமெண்டா இந்த பிஏ வெட்டுப்பட்டு நேரடியாக பிஏட விட்டு பி வரும். மண்ட நான் எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்க பிள்ளைகள். சரி, இங்கே பாருங்க. இப்போ இந்த முதலாவது முடிவின் பிஏ, சரி இதை பாருங்க. இந்த இதின் முடிவெழுதுவோம். என்ன? பி பி இடவெட்டு ஏயின் கீழ் பிஏ. அப்போ இந்த பிஏ அப்படியே வெட்டுப்பட்டு எங்களுக்கு பிஏ இடவெட்டு பி என்று வரும். சரியா? இதே மாதிரி தான் மற்ற முடிவு. நீங்கள் ரெண்டாவது இந்த ഇതിൻ്റെ വലത് പക്കത്ത് എഴുതുറൻ. சரி, இந்த விரிவுகளை எழுதுறேன். பிஏ இங்கே பாருங்க, பி பி இடவெட்டு ஏயின் கீழ் பிஏ. அடுத்தது பி சி இடவெட்டு ஏ இடவெட்டு பி கீழே பி ஏ இடவெட்டு பி. அப்போ எல்லாம் வெட்டுப்படும். என்ன மிஞ்சும்? பி ஏ இடவெட்டு பி இடவெட்டு சி. சரியா? ரைட். ஒரு உதாரணம் உண்டு பார்ப்போம். ஒரு பெட்டி ஒன்றில் 4 சிவப்பு பந்துகளும், ஒரு பெட்டியில் 4 சிவப்பு பந்துகளும் 5 வெள்ளை பந்துகளும் இருக்கு. 5 வெள்ளை பந்துகளும் இருக்கு. பெட்டியிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பிரதி வைப்பின்றி 2 பந்துகள் எடுக்கப்படுகின்றன. முதலாவது எடுத்த பந்து சிவப்பு பந்தெனின், இந்த நான் வரையறுக்கிறேன், முதலாவதாக எடுக்கிற அந்த நிகழ்வை சரிதான் வண்ணண்டு போகிறேன். இப்போ முதலாவதாக எடுத்த பந்து சிவப்பு பந்தெனின் R1, இரண்டாவதாக எடுத்த பந்தும் சிவப்பு பந்தாக இருப்பதற்கான நிபந்தனை நிகழ்வு. இதுதான் கேட்டுக்கிடாக்கு. இதுதான் கேட்டுக்கிடாக்கு. உங்களுக்கு தெரியும், முதலாவதாக எடுத்த பந்து சிவப்பாக இருந்தால் சிவப்பு பந்தில் ஒன்று குறையும். ரெண்டாவதாக எடுக்கிற பந்து சிவப்பாக இருக்கணுமெண்டா இப்போ எங்கள்கிட்ட 8 பந்துகள் இருக்கு. அந்த 8 பந்தில் 3 பந்துகள் சிவப்பு,
அப்போ 8ல் 3 8ல் 3 சரியா. ரெண்டாவதா சொல்லி கிடக்கு 2 பந்துகளும் சிவப்பு பந்துகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு சரிதான். இந்த முதலாவது கேள்வி நிபந்தனை நிகழ்தகவு, ரெண்டாவது கேள்வி முதலாவதும் சிவப்பு ரெண்டாவதும் சிவப்பு, அது இந்த இடைவெட்டு. இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு சரிதான். இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கும் குழப்பம் சரிதான். நிபந்தனை நிகழ்தகவுக்கும் சரிதான் இந்த R1 இடைவெட்டு R2 ഇതിൻ്റെ நிகழ்தகவுக்கும் சரிதான் probability of R2 given R1 ரெண்டுக்கும் இடையில சரிதான் குழப்பம் இருக்கு. சரி இங்கே கவனி. இதில் நாங்கள் நிகழ்தகவின் பெருக்கல் விதியை பாய்ப்போம். என்னென்று எழுதலாம்? PR1 P சரிதான் given R1 இப்படி வரும். சரி PR1 எங்கள்கிட்ட 9 பந்து இருக்கு. அப்போ முதலாவதாக எடுக்கிற பந்து சிவப்பாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 9ல் 4. முதலாவதாக எடுத்த பந்து சிவப்பாக இருந்தால் சிவப்பில் 1 குறை. இதான் முதல் செய்துனா சரி இதான் முதல் செய்து. அப்போ என்னென்று வரும் 3 × 8 1 × 6 வரும் சரியா ரைட். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மாணவர்களுக்கு தெரியணும். இந்த 7வது கேள்வியை பாருங்க. 2018ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பரில் வந்த கேள்வி, பார்ட் ஏயில் வந்த கேள்வி. சரி ஏஇந்த நிகழ்தகவு தந்திருக்கு, பியின் நிகழ்தகவு தந்திருக்கு, ஏ இடைவெட்டு பியின் நிகழ்தகவு தந்திருக்கு. இப்போ கேட்ட கேள்வி பி the probability of A given B dash இது கேட்டு கிடக்கு ரைட். நாங்கள் நிபந்தனை நிகழ்தகவுக்குரிய வரைவிலக்கணத்தை எழுதுவோம். பி ஏ இடைவெட்டு பி டேஸ் கீழே பிபி டேஸ். பி ஏ இடைவெட்டு பி டேஸை டேஸ் இல்லாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவில் இருந்து இடைவெட்டின் நிகழ்தகவை கழிப்போம். கீழே 1 - PB சரி. PA 1/3 PA இடைவெட்டு B 1/6. அப்போ 1 - PB 1 1/4 PB 1/4. சரி இப்போ இதை சுருக்குவோம். அப்போ இது 2/6 1/6 போனால் 1/6. இது 3/4. அப்போ 4/18 2/9 சரியா ரைட். முதலாவது கேட்ட கேள்வி. ரெண்டாவதாக கேட்டு கிடக்கு பி ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ். சரி அடுத்ததாக கேட்டு கிடக்கு பி ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ். தொடைகளுக்குரிய அட்சர கணித விதிகள். இதை ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் டேஸ் இப்படி எழுதலாம். இதை 1 - P ஏ ஒன்றிப்பு பி என்று எழுதலாம். அப்போ 1 - PA சக PB
சய பி ஏ இடவட்டு பி. சரி, 1 மைனஸ் பிஏ ஒன்றின்கள் 3 பிபி ஒன்றின்கள் 4 பிஏ இடவட்டு பி. சரிதான், ரைட். இங்கே பாருங்க, பிஏ ஒன்றின்கள் 3 பிபி ஒன்றின்கள் 4 ஏ இடவட்டு பி ஒன்றின்கள் 6. சரிதான், ரைட். இங்கே பாருங்க, சய ஒன்றின்கள் 6. இதை சுருக்குவோம். 1 சய போமாசி 12. சரிதான், இதில் 4 இதில் 3 இதில் 2. 1 சய 5 12 அது சமன் 7 12. சரியா, ரைட். மற்ற இன்னொரு கேள்வி கேட்டு கிடக்கு. பி பி டேஷ் probability of B dash given A dash. இது கேட்டுக்கிறார். வரவிலக்கணத்தை எழுதுவோம். என்ன? P B dash இடைவெட்டு A dash இன் கீழ் P B dash. இந்த பி ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ் ஏற்கனவே நாங்கள் இங்கே கண்டனாங்க. ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ் இங்கே பாருங்க பிள்ளைகள், 7 12 வந்தது. அப்போ இப்போ நாங்கள் அதுக்கு பதிலாக 7 12 கொண்டே போடுவோம். இதுக்கு பதிலாக 7 12. பிபி ஒன்றின்கள் 4 பிபி டேஸ் 3 4. இதை சுருக்கி நீங்கள் என்றா சரிதான், 7 9 வரும். சரிதான், 7 9 வரும். சரியா, ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இதுவும் 2011ஆம் ஆண்டு வந்த கேள்வி. A, B என்பன மாதிரி வழி ஒமேகாவில் உள்ள இது யாவுமளாவிய நிகழ்ச்சிகள். யாவுமளாவிய நிகழ்ச்சி என்றால் உங்களுக்கு தெரியும், ஒன்றிப்படுத்த மாதிரி வழி வரும். சரியா, ரைட். ஏ இந்த நிகழ்வு தந்திருக்கு, ஏ இடவட்டு பி இந்த நிகழ்வு தந்திருக்கு. சரியா, பி இந்த நிகழ்வு கேட்டுக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏயும் பியும் யாவுமளாவிய நிகழ்ச்சி என்றா ஒன்றிப்படுத்த மாதிரி வழி வரும். அப்போ 2 பக்கம் நிகழ்வு எழுதுவோம். மாதிரி வழியின் நிகழ்வு உண்டு. இதை இந்த தேற்றத்தை பாவிச்சு பிஏ சக பிபி சய பி ஏ இடவட்டு பி என்று எழுதலாம். பிஏ 2/5 பிபி அதுதான் காணணும். பி ஏ இடவட்டு பி 1/3 இது ஒன்று. சரியா, ரைட். இப்போ இதில் இருந்து நாங்கள் பிபியை எழுவாயாக்குவோம். இதில் இருந்து பிபியை எழுவாயாக்குவோம். சரியா, அப்போ இங்கே பாருங்க, பிபி சமன் 1 சக 1/3 சய 2/5. 1 சக 1/3
சய 2/5 சரிதான். இதை சுருக்குங்க. போமாசி 15 15 சக 5 சய 6 20 20 14/15 சரியா ரைட். அடுத்தது கேட்டு கிடக்கு probability of A given B ஒரு நிபந்தனை நிகழ்வு ரெண்டாவதாக கேட்டு கிடக்கு. இது முதலாவது. அடுத்த ரெண்டாவதாக கேட்டு கிடக்கு probability of A given B. சரி ரெண்டாவதாக கேட்டு கிடக்கு இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்குரிய வரவிலக்கணத்தை எழுதுவோம். P A இடைவெட்டு B இன் கீழ் PB. அப்போ A இடைவெட்டு B இன் நிகழ்தகவன் அது தந்திருக்கு. ஏற்கனவே A இடைவெட்டு B இன் நிகழ்தகவு இங்கே பாருங்க 1/3 இருக்கிறோம். 1/3 தந்திருக்கு. ஆகவே நாங்கள் அதுக்கு பதிலாக 1/3 போடுவோம். PB PB இன் நிகழ்தகவு இங்கே தந்திருக்கு. 14/15 அப்போ இதை சுருக்கி நீங்கள் 5/14 வரும். சரியா ரைட். அடுத்த கேள்வி என்னென்று பார்ப்போம். அதில் என்ன மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி இதை கேட்டு கிடக்கு. சரியா ரைட். அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்வோம்? எங்கட வரவிலக்கணம் சரிதான் ரைட். இங்கே பாருங்க மூன்றாவது கேள்வி இதில் எழுதுறேன். P ഇതിൻ്റെ വരവിലക്കണത്തെ എഴുതും. P A ഡാഷ് ഇടവെട്ട് B ഡാഷിൻ കീഴ് PB ഡാഷ്. சரிதான் ரைட். இது என்னென்னு எழுதலாம்? P A ஒன்றிப்பு B முழுவதின் டேஷ் என்று எழுதலாம். A ஒன்றிப்பு B ஒமேகா மாதிரி வழி. ஒமேகாவின் டேஷ் MG. அப்போ எம்ஜிൻ്റെ நிகழ்தகவு சூனிய நிகழ்ச்சியின் நிகழ்தகவின் கீழ் PB டேஷ். உங்களுக்கு தெரியும் சூனிய நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. சரியா ரைட். இதுதான் இந்த 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா. அப்போ இதோட நாங்கள் இதை நிறைவு செய்கிறேன்.